சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைய ப்ரொமோவில் சத்யா வந்து ஃபோன் பண்ணி மீனாட்ட பேசுகிறாரு. இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாளுக்கா, ஸோ நீ வந்து நேராக கோயிலுக்கு வந்துடு, கோயிலில் ஒரு பூஜை இருக்குது பண்ணுவோம், அதோட சிறப்பாக கூழ் ஊற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீனா அதுக்கு சேர்றா நான் மாமா அழைச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது, மாமாவா? யாருக்கு யார் மாமா? மாமாலாம் தேவையில்ல, நீ மட்டும்தான் வரணும். நீ வரல அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நடக்காது, உன் மாமா வந்தாலும் ஃபங்க்ஷன் நடக்காது, நீ மட்டும் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சத்யா சொல்கிறாங்க. மீனாவுக்கு என்னடா இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு நீரா முத்துட்ட போய் பேசுகிறாங்க. இன்றைக்கி தம்பியோட பிறந்த நாளுங்க, நாம் 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு அவன் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போது முத்து சொல்கிறாரு, என்னது சத்யாவுக்கு பிறந்தாலும் நான் வரணுமா? அவன் என்ன சுத்தமாக மதிக்கவே மாட்றான். ஒரு மாமா அப்படின்னு இல்லாமல் என்னை ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்துகிறான். அது மட்டும் இல்லாமல் நேற்று அவனை நேரில் பார்த்து பேசும்போது அவன் என்னம்மா சொன்னான்ட்ட, நீ எனக்கு மாமாவும் கிடையாது, நான் உனக்கு மச்சானும் கிடையாது, இன்னொரு வாட்டி என் வீட்டு பக்கம் வந்துடாத, உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்கிறான். அப்படி இருக்கும்போது எனக்கு மரியாதை இல்லாத இடத்துக்குலாம் நான் எப்படி வருவேன்? அதோட எனக்கே மரியாதை இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு நீ மட்டும் போகலாமா? ஸோ நீயும் போகக்கூடாது அப்படின்னு சத்யா சொல்கிறாரு. சத்யா சொன்னதை முத்து சொல்கிறான். முத்து சொன்ன உடனே மீனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் புருஷனை அவமதிச்ச வீட்டுக்கு போகிறது தப்பு, இருந்தாலும் நம்ம போகல அப்படின்னா சத்யா பிறந்தநாளே கொண்டாட மாட்டான். என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் மீனா உச்சக்கட்ட குழப்பத்தில் உட்காந்துருக்காங்க. முத்து சொல்லிவிட்டு நேராக வீட்டை விட்டு போயிடுறாரு. ஸோ போனதுக்கு பிறகு மீனா குழப்பத்தில் இருக்கும்போது சுற்றி வராங்க. சுற்றி வந்துட்டு, என்ன மீனா, என்ன ஒரே டென்ஷனாக இருக்கீங்க, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இது மாதிரி நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போதைக்கு சுற்றி சொல்கிறாங்க, என்ன மீனா, நீங்கள் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா, இல்லை இந்த கம்பெனியில் எதுவும் ஒர்க் பண்ணுறீங்களா? எல்லாத்துக்கும் உங்களுடைய பர்மிஷன் கேட்குறதுக்கு. உங்கள் தம்பிக்கு பிறந்த நாள், ஸோ உங்கள் தம்பிக்கும் முத்துக்கும் மன கஷ்டம், அதனால் அவர் வரல, அதுக்காக நீங்கள் போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் போகலன்னா அவர் பிறந்த நாளே கொண்டாட மாட்டேன்னு சொல்கிறார் இல்லையா? ஸோ நீங்கள் போயிட்டு வாங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. போயிட்டு வந்து முத்துட பேசிக்கலாம், கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் முத்தும் சத்தியம் சமாதானம் ஆகிடுவாங்க, அதனால் இந்த பிரச்சனை இருக்காது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சுற்றி சொல்கிறாங்க. சுற்றி சொன்ன நம்பிக்கை வார்த்தையின் பேரில் மீனா கிளம்பி போகிறாங்க. அப்போன்னு பார்த்து முத்து வீட்டுக்கு வராரு. வந்து மீனான்னு கூப்பிட்றாரு. அப்போது இந்த விஷயம் கேள்விப்பட்ட விஜயா சொல்கிறாங்க, அடப்போடா லூசு பையல, நீ தான் நினச்சிட்டு இருக்க மீனா உடைய பேச்சு கட்டுப்பட்டு இங்கே இருப்பான்னு சொல்லிட்டு. நீ போன கையோடு அவள் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டா. ஸோ அவளுக்கு பொறுத்த வரைக்கும் அவள் தம்பி அவள் குடும்பம் தான் முக்கியம். நீ தான் எங்கெல்லாம் தேவைன்னு சொல்லி எங்களை உதறி தள்ளிட்டு அவள் படி சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விஜயா ஒரு பக்கம் முத்து ஏற்றி விடுறாங்க. முத்து கடுப்பாகி நேராக கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தா மீனா நேராக கோயிலுக்கு போயிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, தன்னுடைய புருஷனை மதிக்காத யாருமே எனக்கு தேவையில்லை, அவனை பொறுத்த வரைக்கும் என் புருஷனை அவன் மதிக்கவே மாட்றான், அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி வருவேன்? ஸோ அதை நேரில் சொல்லிட்டு தான் வந்தேன், என்னால் உங்களோட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு மீனா இங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படின்னு பார்த்து அந்த கோயில் பூசாரி கூழ் ஊற்றிட்டு இருக்காங்க. அவருக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி மீனாவை கூழ் ஊற்ற சொல்கிறாரு. சரின்னு மீனாவை கூழ் ஊற்றுறாங்க. அப்போ தான் முத்து என்ட்ரி ஆகிறாரு. முத்து என்ட்ரி ஆகி மீனா கூழ் ஊற்றுறதை பார்த்தோன்னே செம்ம கடுப்பாக வராரு. தன்னை அசிங்கப்படுத்தின வீட்டில் வந்து இவன் மட்டும் இப்படி ஒட்டிகிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாக திரும்புகிறாரு. அப்போ தான் மீனாவுடைய அம்மா வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என்னென்ன சொன்னால் மீனா, ஸோ சத்யா உங்களை அவமதிச்சிட்டான்னு சொல்லி எங்கள்கிட்ட இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாப்பா, நீ போய் அவள் தப்பாக நினச்சிக்காதுன்னு சொல்லி மீனாவுடைய அம்மா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சத்யாவுக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பாகுது ஒரு பக்கம். இந்த பக்கம் முத்து எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவுமே கண் கலங்கிட்டாரு. தன்னுடைய மனைவி மீனா தன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கா, பாசம் வச்சுருந்தா பெற்ற அம்மா அப்பாவை தூக்கி எரிஞ்சிருப்பான்னு சொல்லி அப்படியே முத்து ஒரு பக்கம் உடஞ்சி போயிடிக்கிறாரு. அப்போ தான் மீனா கூழை ஊற்றி முடிச்சுட்டு வராங்க. வந்த உடனே மீனாவை கட்டிப்பிடிச்சி முத்து அழுகுறாரு. ஸோ என் மேலே இந்தளவுக்கு அன்பும் மரியாதை வச்சுருக்கேன் மீனா, எனக்கு இதுதான் ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லி மீனாவை கட்டிப்பிடிச்சி அழுதுட்டு 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. விஜயா எப்படியும் முத்து மீனாவும் சண்டை போட்டு முத்து மட்டும் வீட்டுக்கு வருவான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் முத்துவும் மீனாவும் சேர்ந்து வரதை பார்த்து வைத்தறிச்சல்ல என்ன பண்ண தெரியாமல் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க விஜயா.